உமது இராச்சியம் வருவதாக. இது கேட்கறதுக்கு ரொம்ப சிம்பிளான வார்த்தைகளா இருந்தாலும் இதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற பிரம்மாண்டமான அர்த்தங்களைத்தான் இந்த ஆய்வுல நாம ஒன்னொன்னா பார்க்க போறோம். சரி வாங்க, இந்த ஒரு கேள்வியோட ஆரம்பிக்கலாம். தேவனுடைய ராஜ்யம் வரணும்னு நாம ஜெபிக்கும்போது நிஜமாமே நாம எதுக்காக ஜெபிக்கிறோம்? இது ஏதோ எதிர்காலத்துல நடக்க போற ஒரு சம்பவமா, இல்லனா நாம இறந்த பிறகு போக போற ஒரு இடமா? நாம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோங்கிறத தாண்டி இந்த ஜெபம் உண்மையில எதை குறிக்குதுன்னு நாம சேர்ந்து ஆராய்வோமா? முதல்ல ஒரு பொதுவான தப்பான புரிதலை சரி பண்ணிடலாம். நிறைய பேர் தேவனுடைய இராச்சியம்னா அது முழுக்க முழுக்க பரலோகத்துக்கு சம்பந்தப்பட்டது, இந்த உலகத்துக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு நினைக்கிறாங்க. ஆனா அந்த ஜெபத்தோட வார்த்தைகளையே கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. உமது ராஜ்யம் வருவதாக, உமது சித்தம் பரமண்டலத்தில் இருக்கிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. ஆமாங்க, இது பூமியை பற்றியது, இந்த உலகத்தை பற்றியது. இந்த ஆய்வுல நம்ம 5 முக்கியமான பகுதிகளை பார்க்க போறோம். முதல்ல, தேவனுடைய ராஜ்யம்னா என்ன? ரெண்டாவது, இத பத்தி தீர்க்க தரிசன வாக்குறுதிகள் என்ன சொல்லுது? மூணாவது, இயேசுவோட பணி இதை எப்படி மாற்றி அமைச்சது? நாலாவது, அந்த இராச்சியத்துல இன்னைக்கு நாம எப்படி வாழ்றது? கடைசியா, நம்ம உடம்ப வச்சு எப்படி ஜெபிக்கிறது? வாங்க ஒன்னொன்னா பார்க்கலாம். சரி, பகுதிக்குள்ள போலாம். தேவனுடைய ராஜ்யம்னா என்ன? இது ரொம்ப சுலபமா புரிஞ்சுக்கணும்னா, வானம் தேவனுடைய இடம்னும் பூமி நம்மளோட இடம்னும் வச்சுக்கலாம். இந்த ஜெபம் இந்த 2 இடங்களும் ஒன்னோட ஒன்னு பின்னி பின்னஞ்சு ஒன்னா சேர்றத பத்தி பேசுது. நாம பூமியை விட்டுட்டு வானத்துக்கு தப்பிச்சு போறத பத்தி இது பேசல. அதுதான் இங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். இந்த யோசனை எவ்வளோ ஆச்சரியமானது பாருங்களேன். வெளிப்படுத்தின விசேஷத்தோட கடைசி காட்சிய கற்பனை பண்ணி பாருங்க. அங்க மனுஷங்க பூமியிலிருந்து பரலோகத்துக்கு போறதா சொல்லப்படல. அதுக்கு பதிலா பரிசுத்த நகரமான புதிய எருசலேம், அதாவது தேவனுடைய இருப்பிடம், பரலோகத்திலிருந்து பூமிக்கு இறங்கி வருது. தேவனோட இடமும் நம்ம இடமும் பிரிக்கவே முடியாத அளவுக்கு இணைய போகுது. இதுக்காகத்தான், இந்த ஒரு மாபெரும் நிகழ்வுக்காகத்தான் நாம உமது ராஜ்யம் வருவதாகன்னு ஜெபிக்கிறோம். இப்போ இதோட வரலாற்று பின்னணிக்குள்ள கொஞ்சம் போலாம். இயேசுவோட காலத்துல வாழ்ந்த யூத மக்கள் பல 100 வருஷமா ஒரு விஷயத்துக்காக ஏங்கிக்கிட்டு இருந்தாங்க. அது என்னன்னா, தேவனே நேர்ல வந்து அவங்களுக்கு ராஜாவா இருக்கணுங்கிறது தான். ஏன்னா அவங்க கொடுங்கோல் ஆட்சியாளர்களால, குறிப்பா ரோம பேரரசால ரொம்ப நொந்து போயிருந்தாங்க. அவங்களோட ஆழமான ஏக்கம் என்னன்னா, உண்மையான ராஜா சரித்திரத்துல இறங்கி வந்து அதிகாரத்தை எடுத்துக்கிட்டு அவருடைய இராச்சியத்தை ஸ்தாபிக்கணுங்கிறது தான். இந்த ஏக்கத்தை அப்படியே உயிரோட வச்சிருந்தது தீர்க்கதரிசிகளோட வாக்குறுதிகள் தான். எசேக்கியேல் சொன்னார், தேவன் தாமே மேய்ப்பரா வருவார்னு. சகரியா சொன்னார், தேவன் அவரோட பரிசுத்தவான்களோட வருவார்னு. மல்கியா சொன்னார், கர்த்தர் திடீர்னு தன்னோட ஆலயத்துக்கு வருவார்னு. இது எல்லாத்துக்கும் மேல ஏசாயா சொன்னார், யாவேயோட மகிமை வெளிப்படும், எல்லா மனுஷங்களும் அதை ஒன்னா பாப்பாங்கன்னு. இந்த எல்லா குரல்களும் ஒரே நம்பிக்கை பாட்டுதான் பாடின. இந்த குரல்கள்லயே ஏசாயாவோட இந்த வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறாருங்கிற இந்த அறிவிப்பு தான் இயேசு தன்னோட பணியோட மைய கருத்தா எடுத்துக்கிட்டாரு. இந்த வார்த்தைகளைத்தான் அவர் வாழ்ந்து காட்டினார். இந்த வார்த்தைகள் நிறைவேறணும்னு ஜெபிக்கிறதுக்கு நமக்கும் கத்துக் கொடுத்தார். உம்முடைய ராஜ்யம் வருவதாகன்னு நாம சொல்லும்போது உண்மையில நாம என்ன கேக்குறோம்? அதுக்கு என்ன அர்த்தம்? இங்கதான் ஒரு பெரிய கேள்வி வருது பாத்தீங்களா? கடவுள்தான் ஏற்கனவே இந்த உலகத்துக்கே ராஜா, சர்வ வல்லமையுள்ளவர்னு நாம நம்புறோம். அப்புறம் எதுக்கு அவரோட ராஜ்யம் வரணும்னு நாம தனியா ஜெபம் பண்ணணும்? ஏற்கனவே இருக்கிற ஒண்ணு எப்படி திரும்ப வர முடியும்? இந்த ஒரு மாதிரி முரண்பாடா தெரியற விஷயத்தை தான் நாம இன்னைக்கு புரிஞ்சுக்க போறோம். இந்த புதிருக்கு விடை வேதத்திலே தான் இருக்கு. வேதம் என்ன சொல்லுதுன்னா, 2 விஷயத்தையும் ஒரே நேரத்துல சொல்லுது. ஒன்னு, தேவன் இப்பவே இந்த நிமிஷமே ராஜாவா இருக்கிறார். அதே சமயம் அவரோட ராஜ்யம் எதிர்காலத்துல வரப்போகுதுன்னு சொல்லுது. சரி, இது எப்படி சாத்தியம்? இதுதான் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். பைபிளை எடுத்துக்கிட்டீங்கன்னா, தானியல் புத்தகம், சங்கீதங்கள், இதுல எல்லாம் தெளிவா சொல்லிருக்கு, உன்னதமானவர் தான் எல்லா தேசங்களுக்கும் அதிபதின்னு. அதாவது அவர் இப்போதே ராஜா. ஆனா அதே புத்தகங்கள்ல தேவம் ஒரு புது விதத்துல ராஜாவாக போறாருன்னு ஒரு எதிர்பார்ப்பையும் உருவாக்குது. அப்போ இதை எப்படி நாம புரிஞ்சுக்கிறது? அதாவது ஒரு ராஜ்யம் வரணும்னா அதுக்கு முன்னாடி அங்க என்ன நடந்ததுன்னு நாம புரிஞ்சுக்கணும். கடவுளோட அதிகாரம் எப்படி சவாலுக்குள்ளாக்கப்பட்டதுன்னு நாம முதல்ல பார்க்கணும். வேதம் இதுக்கு ஒரு வார்த்தை பயன்படுத்துது, அபகரிப்பு. அபகரிப்புனா என்ன? ஒருத்தருக்கு உரிமையான ஒன்ன இன்னொருத்தர் சட்டவிரோதமா எடுத்துக்கிறது. அதே மாதிரிதான் இந்த உலகத்தோட உண்மையான ராஜா கடவுள் தான். ஆனா அவரோட அதிகாரத்தை மத்த சக்திகள் தொடர்ந்து அபகரிக்க முயற்சி பண்ணிட்டே இருக்கு. இந்த அபகரிக்கிற சக்திகள்னு சொல்றோமே, அது ஏதோ ஒண்ணு இல்ல, அது பல ரூபத்துல இருக்கு.
உதாரணமா, எல்லாம் எனக்கு தெரியும், நான் சொல்றதுதான் சரின்னு சொல்ற நம்மளோட அகங்காரம். அப்புறம் சில தீய ஆளிக்குரிய சக்திகள். அது மட்டும் இல்லாம கடவுளை மதிக்காத பொருளாதாரம், சமூக மற்றும் கலாச்சார அழுத்தங்கள், இப்படி பல விஷயங்கள் இருக்கு. ஆக இதெல்லாம் சேர்த்து, அதாவது கடவுளோட இடத்துல நாம வைக்கிற எதுவா இருந்தாலும் சரி, அதுக்கு வேதம் ஒரு பொதுவான பேர் சொல்லுது. அதுதான் விக்கிரகங்கள். இப்போ உங்களுக்கு புரியுதா? நாம உம்முடைய ராஜ்யம் வருவதாகன்னு ஜெபம் பண்ணும்போது நாம வெறுமனே ஜெபம் பண்ணல, இந்த விக்கிரகங்களெல்லாம் தோற்கடிக்கப்படணும், கடவுளோட ஆட்சி வரணும்னு ஒரு போராட்டத்துக்கே நாம அறைகூவல் விடுக்கிறோம். இஸ்ரவேலோட தேவன் ராஜாவா திரும்பி வந்தா என்ன நடக்கும்? எல்லாருமே ஒரு பெரிய அரசியல் புரட்சியை தான் எதிர்பார்த்தாங்க. ஆனா இயேசு கொண்டு வந்த செய்தி ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. அது வெறும் அரசியல் விடுதலையும் இல்லனா இந்த உலகத்தை விட்டு ஒதுங்கி இருக்கிற ஒரு ஆன்மீக செய்தியும் இல்ல. இயேசு அந்த ராஜ்யத்தோட அர்த்தத்தையே புரட்சிகரமா மாத்தி எழுதினாரு. இங்குதான் ஒரு பெரிய புதிர் வருது. ஒருவேளை ராணுவ ரீதியா ஜெயிச்சுதான் இராச்சியம் வரணும்னா, சமாதானத்தின் இளவரசர் எப்படி தீமையை ஜெயிக்க முடியும்? தீமையை ஜெயிக்கிறதுக்காக அவரே வன்முறையா கையில் எடுக்கணுமா? இது இயேசு தீர்க்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய முரண்பாடு. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். அதனால இயேசு ஏசாயா தீர்க்கதரிசனத்திலிருந்து 3 முக்கியமான வேலைய தனக்கான ஒரு பணி விவரமா எடுத்துக்கிட்டாரு. 1. இஸ்ரவேல சிறையிருப்பிலிருந்து விடுவிக்கிறது. 2. தீமையோட சக்திய தோற்கடிக்கிறது. 3. தேவன் திரும்பவும் சீயோனுக்கு வர்றத நிகழ்த்துறது. ஆனா இது அவர் செஞ்ச விதம் யாருமே எதிர்பார்க்காத ஒரு புது வழியா இருந்துச்சு. கடவுளோட அதிகாரம்ங்கிறது மத்தவங்கள அடக்கி ஆள்ற அதிகாரம் இல்ல. அது இயேசு சிலுவையில தன்னையே கொடுக்க முன் வந்தாரே, அந்த தன்னலமற்ற அன்பின் மூலமா வர்ற ஒரு சக்தி. இதுதான் அந்த ராஜ்யத்தோட பவர். அந்த அன்பு வெற்றி பெற்ற போது ஒரு பெரிய முழக்கம் கேக்குது. என்ன தெரியுமா? உன் தேவன் ராஜரிகம் பண்ணுகிறார். ஏசாயா புத்தகத்துல வர்ற இந்த வரி அதான் சொல்லுது. அதாவது அந்த விக்கிரகங்கள் தோற்கடிக்கப்பட்டு கடவுள் தன் மக்களை மீட்க வந்துட்டாருங்கிற ஒரு வெற்றி அறிவிப்பு அது. அப்போ கடவுளோட ராஜ்யம் வந்தா என்ன நடக்கும்? முதல் விஷயம், ஒரு புது படைப்பே உருவாக ஆரம்பிக்கும். அதாவது உடைஞ்சு போன, சிதைஞ்சு போன விஷயங்கள்லாம் சரி செய்யப்பட ஆரம்பிக்கும். அடுத்ததா அது குணப்படுத்துதல கொண்டு வரும். பிரிஞ்சு போன உறவுகளை ஒன்னு சேர்க்கும். அதான் ஒப்புரவு. பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் இருந்த இடைவெளியை நீக்கி ரெண்டையும் ஒன்னா இணைக்கும். கடைசியா இதோட விளைவு என்ன தெரியுமா? ஒரு பெரிய கொண்டாட்டம். மரம், செடி, கடலுன்னு இந்த ஒட்டுமொத்த படைப்புமே சந்தோஷத்துல பாடும். அப்படி ஒரு ஆனந்தமான நிலை உருவாகும். அப்போ இயேசு தன்னோட சீஷர்களுக்கு உமது ராஜ்யம் வருவதாக அப்படின்னு ஜெபிக்க கத்துக் கொடுத்தப்போ அதோட அர்த்தம் என்ன தெரியுமா? நான் எடுத்திருக்கிற இந்த ஆபத்தான வித்தியாசமான பணியில நான் ஜெயிக்கணும்னு ஜெபம் பண்ணுங்க அப்படிங்கிறது தான். அந்த ஜெபத்துக்கும் பதிலும் கிடைச்சுது. சிலுவையில எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு அவங்க நினைச்சாங்க. ஆனா ஈஸ்டர், இயேசுவோட உயிர்த்தெழுதல், அவங்க நினைச்சது தப்புன்னு நிரூபிச்சது. அந்த ஜெபத்துக்கு பதில் கிடைத்து விட்டது. சரி, ஒரு நிமிஷம். இராச்சியம் இயேசுவோட வந்துடுச்சுன்னா அப்போ ஏன் உலகத்துல இன்னும் இவ்ளோ அநீதி, பசி, பாவம், துக்கம் எல்லாம் இருக்கு? இது ரொம்ப நியாயமான முக்கியமான ஒரு கேள்வி. இயேசுவோட முதல் சீஷர்கள் கூட இந்த கேள்வியிலேருந்து தப்பிக்கல. அவங்க நாங்க சொல்றதெல்லாம் ஒரு ஆன்மீக அனுபவம் தான் அப்படின்னு சொல்லி சமாளிக்கல. அதுக்கு பதிலா அவங்க அந்த ஜெபத்தை தொடர்ந்து ஜெபிச்சாங்க, அதுபடி வாழ முயற்சி செஞ்சாங்க. இத நாம எப்படி புரிஞ்சுக்கலாம்? ஒரு நல்ல உருவகம் மூலமா இத விளக்கலாம். இப்படி யோசிச்சு பாருங்களேன். இயேசு பென்சிலின்கிற ஒரு அற்புத மருந்த கண்டுபிடிச்ச ஒரு மருத்துவ மேதை மாதிரி. அவர் இந்த உலகத்தோட வியாதிக்கு, அதாவது தீமைங்கிற வியாதிக்கு தீர்வை ஒரு முறை கண்டுபிடிச்சிட்டாரு. இதுதான் ஏற்கனவே வந்துவிட்ட பகுதி. அப்போ நம்மளோட பங்கு என்ன? நாம தான் அந்த மருத்துவர்கள். அந்த மருந்தால நாமளே குணமாகி இப்போ யாருக்கெல்லாம் அந்த மருந்து தேவையோ அவங்களுக்கு கொடுக்கறோம். உலகம் முழுசும் குணமாகி தேவனுடைய இசை இந்த முழு படைப்பிலையும் கேட்கும்போதுதான் அந்த இராச்சியம் முழுமையா வரும். அதுதான் இன்னும் முழுமையா வராத பகுதி. அப்படின்னா இந்த இராச்சியத்துக்காக ஜெபிக்கிறதுனா என்ன? அதுக்கு நமக்கு ஒரு பைனாக்யுலர் பார்வை தேவை. அதாவது உலகத்தை ஒரே நேரத்துல 2 கோணத்துல பார்க்கணும். ஒரு கண்ணுல படைப்பாளர் தன்னோட அற்புதமான படைப்பு மேல வச்சிருக்கிற ஆழமான அன்பு தெரியணும். இன்னொரு கண்ணுல உடைஞ்சு போய் காயப்பட்டு கரப்படைஞ்சிருக்கிற இந்த உலகத்தை பார்த்து அவர் படுற ஆழமான துக்கம் தெரியணும். இந்த அன்பையும் துக்கத்தையும் ஒன்னா சேர்த்து பாருங்க, அந்த சிலுவையோட வடிவத்தை எடுக்கும். உம்முடைய ராஜ்யம் வருவதாகன்னு நாம சும்மா சொல்லிட முடியாது. ஏன்னா அப்படி சொல்லும்போது நாம என்ன கேட்கறோம்னா, கடவுளே உங்க சித்தம் இந்த பூமியில நான் வாழற இந்த உலகத்துல என் வாழ்க்கையில நடக்கட்டும்னு கேட்கறோம். அப்போ இந்த ராஜ்யம் வரணும்னு நாம எங்கெல்லாம் கான்கிரீட்டா ஜெபிக்கலாம்? ஒரு 3 விஷயங்களை யோசிச்சு பார்க்கலாம். 1, நம்ம தலைவர்களுக்காக. சில சமயம் அவங்க கடவுளை மறந்துட்டு தானே எல்லாம் நினைக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா? அவங்களுக்காக ஜெபிக்கலாம்.
ரெண்டாவது, மருத்துவமனைகள், பள்ளிக்கூடங்கள் மாதிரி இடங்களுக்காக. அங்கதான் கடவுளோட அன்பு, அக்கறை எல்லாம் செயல்ல காட்டப்படுது. மூணாவது, ரொம்ப கஷ்டப்படுற மக்களுக்காக, அடிப்படை வசதி கூட இல்லாம தவிக்கிறவங்களுக்காக நாம ஜெபிக்கலாம். கடைசியா ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வரோம். ஏன் இந்த ஜெபத்தை ஒரு ஆபத்தான ஜெபம்னு சொல்றாங்க? அது எப்படி நம்மளோட கடைசி நம்பிக்கையோட இணையுதுன்னு இப்ப பார்க்கலாம். ஏன் ஆபத்தானதுன்னா, நாம வெறும் பார்வையாளரா இருக்க முடியாது. இந்த ஜெபத்தை சொல்லும்போது நாம என்ன சொல்றோம்னா, பாவம், மரணம்னு எல்லா கெட்ட சக்திகளையும் ஜெயிச்சிடுங்க, அந்த ஜெயிக்கிற உங்க டீம்ல என்னையும் ஒரு ஆளா சேர்த்துக்கோங்கன்னு கேக்குறோம். பாத்தீங்களா, இது நம்மையும் அந்த களத்துல இறக்கி விடுது. நாம அந்த ராஜ்யத்தோட பிரதிநிதியா மாற சம்மதிக்கிறோம். அப்போ நாம ஆரம்பிச்ச அந்த கேள்விக்கு வருவோம். தேவன் ராஜாவா இருக்காரா இல்ல ஆக போறாரா? பதில் ரெண்டுமே தான். இயேசு சிலுவையில மரிச்சு உயிரோட எழுந்தப்போவே அந்த வெற்றி உறுதியாகிடுச்சு. இப்போ பரிசுத்த ஆவியானவரோட துணையோட, நம்மளோட பங்களிப்போட அந்த வெற்றி இந்த உலகத்துல கொஞ்சம் கொஞ்சமா நிஜமாகிட்டே வருது. அதனால இந்த ஜெபங்கிறது ஏற்கனவே கிடைச்ச ஒரு வெற்றிய நாம நன்றியோடையும் நம்பிக்கையோடையும் புடிச்சுக்கிட்டு அதை நம்ம வாழ்க்கையிலயும் உலகத்திலயும் கொண்டு வர்றதுக்கான ஒரு வழி. கடைசியா, நம்ம உலகத்துக்காகவும் திருச்சபைக்காகவும் ஜெபிக்கிற மாதிரி நமக்காகவும் ஜெபிக்கிறோம். ஆனா இது வெறும் மன அளவுல நடக்கிற ஒரு செயல் இல்லைங்க. ஜெபம் நம்ம உடம்பையும் சம்பந்தப்படுத்தின ஒரு விஷயம். இது கேட்கறதுக்கு ஆச்சரியமா இருந்தாலும் ரொம்ப முக்கியமான ஒரு உண்மை. இந்த இணைப்பு ரொம்ப ஆழமானது. உமது சித்தம் பூமியிலே செய்யப்படுவதாக அப்படின்னு நாம ஜெபிக்கிறோம் இல்லையா? நாமளும் அந்த பூமியோட ஒரு பகுதிதான். நம்ம உடம்பே மண்ணாலானதுதான். அப்போ தேவனுடைய ராஜ்யம் பூமியில வரணும்னா அது இந்த மண்ணா இருக்கிற, இந்த களிமண்ணா இருக்கிற நம்ம சரீரத்தையும் உள்ளடக்கணும். ஜெபம் பண்ணும்போது நம்ம உடல் எப்படி இருக்கணும்னு எந்த ஒரு கண்டிப்பான சட்டமும் கிடையாது. ஆனா பல நூற்றாண்டுகளா ஜெப வீரர்கள் சில வழிமுறைகளை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு சிறந்த ஜெப நிலைங்கிறது தளர்வா ஆனா சரிஞ்சிடாம, நிமிர்ந்து ஆனா பதட்டமில்லாம, விழிப்பா ஆனா அலைபாயாம, எல்லாத்துக்கும் மேல தாழ்மையா ஆனா அதே சமயம் சந்தோஷமா இருக்கிறது தான். இதோட மைய கருத்து இதுதான். உங்க உடலுக்கு ஜெபிக்க கத்து கொடுக்கறது, உங்க மனசு, உங்க இதயம், உங்க ஆன்மாவுக்கும் ஜெபிக்க கத்து கொடுக்கற ஒரு சக்தி வாய்ந்த வழி. நம்ம வெளிச்செயல்கள் நம்ம உள்நிலைய உருவாக்குது. அதனால இந்த ஆய்வோட முடிவுல நான் உங்கள இந்த ஒரு சிந்தனையோட விட்டுட்டு போறேன். நீங்க தகப்பனே அப்படின்னு உரிமையோட கூப்பிட கத்துக்கிற அந்த படைப்பாளரோட பிரசன்னத்துல தாழ்மையாவும் ஆனா அதே சமயம் சந்தோஷமாவும் இருக்கிற அந்த ஒரு ஜெப நிலைய கண்டுபிடிங்க. அப்படி செய்யும்போது உமது இராச்சியம் வருவதாகங்கிற வார்த்தைகள் நமக்குள்ளேயும் நம்மை சுத்தியும் இந்த உலகத்திலையும் ஒரு புது ஆழமான அர்த்தத்தை பெறும்.